இந்த ஓரா கணிதங்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம், அந்த யோகம் இந்த யோகம், அமிர்த யோகம், சித்த யோகம், இதெல்லாம் எதுக்காக வந்தது அப்படின்னா இதுக்கு முன்னால் தீர்மானிக்கப்பட முடியாது. இப்ப வந்து ஒரு கவர்மெண்ட்ல ஒரு இது பாலம் திறக்கிறாங்க. பாலத்துக்கு ஏதாச்சும் வரலாறு இருக்கா, பாலத்துக்கு ஏதாச்சும் பிறந்த தேதி இருக்கா, பர்த் டைம் இருக்கா, எங்க டெலிவரி ஆச்சுன்னு இருக்கானா இல்ல. அது வந்து பொது விஷயம். அப்ப ஒரு கோயில்ல ஒரு புறப்பாடு செய்யறாங்க. கோயில்ல வந்து உற்சவர் உலா வருகிறார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. உற்சவருக்கு உற்சவருக்கு ஏதாச்சும் சாதகம் இருக்கானா இல்ல. இது போல பொது காரியங்கள் சொல்றோம் இல்லைங்களா? அல்லது ஏதாச்சும் ஒரு பயிரிடுறாங்க, மொத்தமா அந்த ஊரே சேர்ந்து ஒரு பயிர் வைக்கிறாங்க. இல்லன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு சந்தை, ஒரு நெல்லா போட்டு நெல் சந்தையில நெல்லு குத்தகை விடுறாங்க, ஒரு ஏலம் சந்தை நடக்குது. இந்த மாதிரி பொது காரியங்கள் இருக்கு இல்லைங்களா? யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் பொதுவாக ஒரு டேம்ல தண்ணி திறக்கிறாங்க. இந்த எல்லா முதலமைச்சர்லாம் பூக்கூட எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு டேம்ல தண்ணி திறக்கிறாங்க. டேம்ல தண்ணி திறக்கிறது யாருக்கு ஜாதத்தை பாக்குறது இல்லைங்களா? அப்ப பொதுவான காரியங்களை எதையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி காமனான விஷயங்களுக்கு சில வரைமுறைகள் வச்சிருக்காங்க ஜோசியத்துல. அது ஜோசியம்ன்றதை தவிர்த்து கலாச்சாரம் சார்ந்த, பண்பாடு சார்ந்த கணிதவியல், ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டது. பஞ்சாங்கத்துல இதெல்லாம் இருக்கும். ஆனா பஞ்சாங்கத்துல ஜோதிடர்கள் எடுத்துக்கிறது ஒரு கிரகங்களை கணிச்சு ஜாதகரை கணிக்கிற வரைக்கும் தானே தவிர, அதற்கப்புறம் சமூக நடத்தைகள் பற்றிய விஷயங்களை, அது வந்து முகூர்த்தங்கள் சம்பந்தமான விஷயங்களை புரோகிதர்கள் கூட என்ன செய்வாங்க, ஒருத்தர் வந்து புரோகிதம் பண்ணுவாரு, பூஜை பண்ணுவாரு, யாகம் வளர்ப்பாரு, வீட்டுல கிரக பிரவேசம்னா வந்து பண்ணுவாரு. அவருக்கு ஜோசியம் எல்லாம் மொத்தமா தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை.